நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நிறைய நேரம் நகம் கடிக்கிறத பார்த்து என்னடா இது ஒரு ஹேபிட்டா மாறிடுமோ, இல்ல இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? அப்ப கண்டிப்பா அது எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த ஹேபிட் ஆகாம நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதனால பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கண்டு பயப்படுறதுனாலயோ இல்ல பதட்டப்படுறதுனாலயோ தான் நகம் வாய்க்கு போகுது. ஸோ ரெண்டாவது, அவங்க எந்த ஆக்டிவிட்டிலுமே எங்கேஜ் ஆகாம ஃப்ரீயாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நகம் வாய்க்கு போகும். மூணாவது, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாராவது நகம் கடிக்கிறத பார்த்து தானும் அதை பண்ணணும் அப்படின்னு இமிட்டேட் பண்ணி தான் அந்த ஹேபிட்டே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க நகம் கடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெகத்துல இருந்து வாய்க்கோ இல்ல வாயில இருந்து நெகத்துக்கோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, குடற்புழுக்கள் கையோட நகை கண்கள் வழியா தான் நமக்குள்ள பரவும். ஸோ அந்த மாதிரி குடற்புழுக்கள் வருது அப்படின்னா அனீமியா, ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிப்பீட்டடா நம்ம நெயில்ஸ் கடிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நெயிலோட ஷேப் மாதிரி காஸ்மெட்டிக்கா அது நமக்கு அஃபெக்ட் பண்ணும். நகம் கடிக்கிற ஹேபிட்டை எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டு பயப்படுறாங்களோ பதட்டப்படுறாங்களோ அந்த விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஹேபிட் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, அவங்க எந்த ஆக்டிவிட்டிலுமே இன்வால்வ் ஆகாம இருந்தாதான் இது நடக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த ஹேபிட் அவங்க பண்றாங்க, நெயில்ஸ் கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறதோ பனிஷ் பண்றதோ பண்ணாம அவங்கள பாசிட்டிவா நீங்க மோட்டிவேட் பண்ணீங்கனாலே அவங்க அந்த ஹேபிட்ல இருந்து ஈஸியா வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். எப்படி நீங்க அதை பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல் டே நீ நகம் கடிக்காம இருந்த அப்படின்னா நாளைக்கு நான் உனக்கு பிடிச்ச இது பண்ணுவேன். அந்த பிடிச்சது என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டாரோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் ஐட்டம் நீங்க செஞ்சு கொடுக்குறதோ இந்த மாதிரி தான் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நகம் கடிக்கிற ஹேபிட்ல இருந்து உங்க குழந்தைங்களை நீங்க வெளியில கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் உங்க குழந்தைங்க ரொம்ப சிவியரா நகம் கடிக்கிறாங்க, இல்ல தலைமுடியெல்லாம் எடுத்து எடுத்து பிச்சு பிச்சு நகம் கடிக்கிறதோட சேர்த்து இதையும் ஒரு ஹேபிட்டா பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல நைட் தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பீடியாட்ரிஷனை நீங்க கன்சல்ட் பண்ணணும். தேங்க்யூ.